வெல்கம் டு கிச்சன் குயின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொட்டுக்கடலை உருண்டை. 90s 80ஸ்லலாம் இந்த பொட்டுக்கடலை உருண்டை எல்லா பெட்டி கடைகளிலும் கிடைக்கும். இப்போ அவ்வளோவா எல்லா கடையிலும் கிடைக்கிறது இல்லை, பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லலாம் கிடைக்குது. ஆனால் இதை நம்ம வீட்டிலே ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இது ரெண்டே பொருள் வச்சு தான் செய்ய போகிறோம். இதை நம்ம வீட்டில் செஞ்சால் இன்னும் ரொம்ப ஹைஜீனாக இருக்கும். நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். பசங்களுக்கு நம்ம சாக்லேட்டு மிட்டாயெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு பதில் இந்த மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இது எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ அளவு பொட்டுக்கடலை வாங்கி வச்சுருக்கேன். இப்போ 1/4 கிலோ பொட்டுக்கடலை எடுத்துக்கிறதுனால 125 கிராம் வெல்லம், பாகு வெல்லமாக கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையை போட்டு கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌன் கலரெல்லாம் ஆகணும்லாம் கிடையாது. இது கொஞ்சமாக வறுத்து நம்ம செய்யும் போது நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அதனால தான் வறுத்துட்டு செய்கிறோம். லைட்டாக வறுத்திங்கன்னா போதும். ஒரு 3 நிமிஷம் நீங்கள் வறுத்திங்கனாலே போதும். ரொம்ப நேரம் வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ நம்ம பொட்டுக்கடலையை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை கடாயில் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இப்போ வெல்லம் முதல்ல நல்லா கரையட்டும். இதை நம்ம வடிகட்டணும். ஏன்னா வெள்ளத்தில் குப்பை தூசிலாம் இருக்கும். அதனால் வடிகட்டி செஞ்சால் நல்லாயிருக்கும். இல்லைனா நம்ம அந்த உருண்டையில் மண்ணெல்லாம் இருந்தால் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. வாங்க இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எவர் சில்வரில் வாங்கி வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் அவ்வளோவா நல்லது கிடையாது உடம்புக்கு. அதனால் இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் வாங்கி இப்போ நம்ம இதை இருத்தாச்சு. பாருங்கள், பார்த்திங்களா எவ்வளோ குப்பை மண்ணெல்லாம் இருக்குது. இதோடவே நம்ம செஞ்சோம்னா நம்மளுடைய உருண்டை நல்லாவே இருக்காது. அதனால தான் நம்ம வடிகட்டி எடுக்கிறோம். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்த வெள்ளை தண்ணியை கடாயில் ஊற்றி இப்போ நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். இது நல்லா கொதிக்கணும். இதுக்கு இந்த உருண்டைக்கு பாகுப்பதம் கரெக்டாக வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு உருண்டை நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லாட்டி பிடிக்கும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் சேர்த்துக்கலனாலும் பரவாயில்ல. சுக்கு பொடி சேர்த்துக்கிட்டா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாகு ரெடி ஆகிடுச்சான்ட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு அதில் ஊற்றி இந்த மாதிரி உருட்டி பாருங்கள். இப்போ நல்லா உருட்டுற பதம் வந்துடுச்சு. இந்த மாதிரி உருட்டுற பதம் வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு உருண்டை நல்லா கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலையை போட்டு நல்லா கிளறிக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டாலே போதும். ஏன்னா பாகு கரெக்டாக ஆயிடுச்சு. அதுக்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு நாள் ரொம்ப கடுகடுன்னு ஆகிடும். இப்போ தட்டில் எண்ணெய் தடவிட்டு இப்போ அந்த வெள்ளத்தையும் உடச்ச கடலையும் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அதில் கொட்டி வச்சுக்கலாம். கையில் எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிக்கோங்க. நான் நெய் தடவிருக்கேன். தடவிட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா தான் இது நல்லா கரெக்டாக டைட்டாக ரவுண்டாக கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. கடையிலலாம் கிடைக்கிற மாதிரியே உருண்டை நல்லா சூப்பராக வந்துருச்சு. நீங்களும் இந்த மாதிரி சூடோடு இருக்கும்போது பிடிச்சிங்கன்னா தான் நல்லா வரும். அவ்வளோதாங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.